ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே மதிய நடந்துக்கிறது ரொம்ப சரியான ஒரு விஷயம்தான். ஆனால் மதியை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சுரேஷை அம்மா இன்னும் சொல்ல எப்படிம்மா அவங்க தானம்மா துவைப்பாங்கன்ற மாதிரி சுரேஷ் சொல்கிறாங்க. டேய் என்னடா நீ எப்படி பேசிட்டு இருக்கன்றாங்க. அம்மா நான் தப்பாக ஒன்றும் சொல்லலையே, நீங்கள் தாம்மா தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. அப்பா அப்பாவே துவைச்சுக்கிட்டோமான்றாங்க. அதை விட்டுட்டு எல்லாமே நம்ம துவைக்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியாவே இல்லைம்மான்றாங்க. எல்லாம் ரொம்ப தப்பு இல்லையாம்மான்றாங்க. அதனால தயவு செஞ்சு அவங்கவுங்களுடைய இதை அவங்களே துவைச்சுக்கிட்டோமா விட்டுருங்க. அப்பா உங்களதை நீங்களே துவைச்சுக்கோங்கப்பான்றாங்க. அதை விட்டுட்டு சும்மா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அதை தொய்ங்க இதை தொய்ங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை யாருக்குள்ளேயும் வேண்டாப்பான்றாங்க. பிரச்சனை பெருசாக தான் ஆகும் இருக்கான்றாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்றாங்க. இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராஜலட்சுமி ஷாக் ஆகுறாங்க. என்ன இவ இப்படி பேசிட்டு போறான்றாங்க. அத்தை சுரேஷ் பேசுறதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன்றாங்க. ஏன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தான் அத்தை தப்புன்றாங்க. கொஞ்சமாச்சு நீங்க நாலா பக்கம் இருந்து யோசிங்க. ஆனா எதை பத்தியுமே யோசிக்காம உங்களோட இஷ்டத்துக்கு எல்லா முடிவுகளுமே எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க உங்க சைடு என்னவோ அதை பத்தி மட்டும்தான் அத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்கன்றாங்க. மலரே வர வர உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்றாங்க. அத்தை எனக்கு வாய் கொழுப்பான்றாங்க. ஆமா உனக்கு வாய் கொழுப்பு தான் அதிகமா இருக்குன்றாங்க. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்றாங்க. ஏதாச்சும் பேசினா சைலண்டா இருப்பேன். இப்ப என்னடனா சைலண்டா இருக்காம சும்மா எதிர்த்தும் பாட்டுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்றாங்க. அத்தை தப்புனா தப்பு தான், அது பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அத்தைன்றாங்க. ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி நீங்க தப்பே பண்ணாத மாதிரி எல்லாத்துக்கும் என்ன குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போது அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.